ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசித்துமர்ஹசி. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது பகவத்கீதையோட 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 30வது ஸ்லோகம். இந்த சாங்கிய யோகத்துல நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஸ்லோகங்கள் எல்லாமே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கொடுக்குற அட்வைஸா தான் இருந்தது. எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஆத்மாவை பத்தி அவர் சொல்ல ஆரம்பித்தார். அந்த ஆத்மாவை அந்த டாபிக்லேயே அவர் இன்னும் நிறைய ஸ்லோகங்களே சொல்லிட்டு வர்றார். அது மட்டும் இல்லாமல் ஆத்மாவின் குணங்களை பற்றி சொல்லும் போதே அந்த ஆத்மாவை அழிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொன்னார் கிருஷ்ணர். அதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும். அது மட்டும் அல்லாமல் இந்த உடலை அழிக்கும் போது உடல் அழியுமே தவிர அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா அழியவே அழியாது அப்படின்னு சொன்னாராம் நம்மளோட கிருஷ்ணர். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, தேஹி நித்தியமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத. அதாவது இந்த உடல் அப்படிங்கிறது நம்ம கிருஷ்ணர் சொல்றாராம். பரமாத்மா கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், தேஹி நித்தியமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத. இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு வீடு மாதிரியாம், ஒரு வசிப்பிடம் மாதிரியாம். இந்த வீடுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆத்மா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காராம். அதனால இந்த வீடு எப்போ வரைக்கும் நல்லா இருக்கோ அப்போ வரைக்கும் உள்ள இருக்கிறவர் சந்தோஷமாக அதே வீட்டில் இருப்பாராம். இதுவே இந்த வீடு இடிந்து விழ ஆரம்பித்துனா, இந்த வீடு இல்லை இந்த வசிப்பிடம் இருப்பிடம் இதுக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த உள்ள இருக்கிற நபர் கோச்சிக்கிட்டு வெளியில போயிடுவாராம். அதே போலத்தான் ஆத்மாவும் எப்போ வரைக்கும் இந்த உடல் ஒரு நல்ல கண்டிஷன் இருக்கோ அப்போ வரைக்கும் இருக்குமா. எப்போ இந்த உடலோட ஆயுள் காலம் முடிய போறதோ, எப்போ இந்த உடல் அழிய போறதுன்னு தீர்மானம் ஆகுதோ கரெக்டா அந்த சமயத்துல அந்த ஆத்மா உள்ளேந்து வேற ஒரு உடம்புக்கு தாவி ஓடுமா. அதனால்தான் இந்த ஸ்லோகத்துல நம்ம கிருஷ்ணர் நம்ம உடலை நம்ம சரீரத்தை ஒரு வீடோட கம்பேர் பண்ணி, ஒரு வசிப்பிடத்தோட கம்பேர் பண்ணி சொல்றாராம். எப்படி லக்ஷ்மி நம்ம விஷ்ணுவின் மார்பில் வசித்து வராளோ அதே போல உயிர் உடல்ல வசித்து வரால்தான். தேஹி நித்தியமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசித மரசி. இது மனிதர்களுக்கு மட்டும் தான் நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறார் நம்ம கிருஷ்ணர். இல்ல, தஸ்மாத் சர்வாணி பூதானி, அனைத்து பூதங்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இதுதான் கணக்கு அப்படின்னு சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இந்த கணக்கை விதித்தவர் அவர் தான். அதனால அவருக்கு தான் எல்லாரை விட இது ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அனைத்து ஜீவராசிகளுக்குமே இதுதான் நிலைமை. எப்போ அந்த ஜீவராசியின் அந்த உயிரினத்தின் அந்த காலம் ஆயுள் காலம் முடியறதோ அப்போ அதோட உடல்லேருந்து உயிர் இன்னொரு உடலுக்கு தாவி போகும் அப்படிங்கிறத சொல்றார் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.